ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவோட மரணம். நம்மள நிறையா பேர் லைஃப்பில் இதை கடந்து வந்திருப்போம், இல்லை லைஃப்பில் இதை ஹேண்டில் பண்ணியிருப்போம், ஆர் கரண்ட்டாக இப்போ கூட அதை கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம். நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஒன் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். யாராவது ஒருத்தங்க சின்னதாக ஒரு கஷ்டம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க, ஒரு பெயினில் இருக்காங்கன்னா கூட அவங்கள ஏதாவது சொல்லி அதுலேருந்து வெளில கொண்டு வந்துடலாம். அவங்கள கொஞ்சம் நேரத்தில் மைண்டை மாற்றிடலாம், எப்படியாவது சிரிக்க கூட வச்சிடலாம். பட் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஆர் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க இனிமேல் இல்லை, இனிமேல் அவங்கள பார்க்கவே முடியாது அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த ஃபீல் கோத்ரூ பண்ணுறவங்கள வெளில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் ஆகும், அண்ட் ரொம்ப மந்த்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கவங்கள எப்படி வெளில கொண்டு வர்றது, அந்த மாதிரி டைமில் லைஃப்பில் என்ன பண்ணுறது, அண்ட் இந்த லாஸையும் தாண்டி லைஃப்பை எப்படி மறுபடியும் முன்ன மாதிரி மாற்றிக்கிறது, அண்ட் எப்படி மறுபடியும் சிரிக்கிறது, இந்த வாரம் இந்த டாபிக் தான் பேச போகிறோம். நிறைய அழகான விஷயங்கள் கதைக்க போகிறோம். பட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்க ஆப்பில் இன்னும் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல, ஆர் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கானை இமீடியட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போவோம். ஸோ ஒரு ரொம்ப நெருக்கமானவங்களோட பிரிவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் 2 விஷயங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஃபீலிங் த எமோஷன் வித் சம் லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ், அண்ட் ரெண்டாவது சூஸிங் அ பர்பஸ். எஸ், ஸோ அது என்ன நவீன் ஃபீலிங் த எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த சினாரியோ தள்ளி வச்சுருங்க. ஒரு மரணமோ இல்லை அந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன கஷ்டம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், அந்த எமோஷனை நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிடுங்க. ஒரு துக்கமோ, ஒரு கோபமோ, ஒரு அழுகையோ, வாட் எவர் இட் இஸ், அதனால ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும், அது ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸோ அது ½ an hour இல்லை 1 hour, ஈவன் 1 month ஆச்சுன்னா கூட ஜஸ்ட் ஃபீல் த எமோஷன் அண்ட் லெட் இட் பாஸ் அவே நேச்சுரலி. ஜஸ்ட் அலோவ் த எமோஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் அதுலேருந்து வெளில வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அது நார்மலைஸ் ஆகிடும். ஸோ நான் இதுக்கும் அதான் சொல்ல வரேன், ஜஸ்ட் ஃபீல் த எமோஷன். அவங்க மேலே உங்களுக்கு பயங்கர கோபம் இருக்கலாம், ஆர் உங்களுக்கு பயங்கரமாக லைஃப் மேலே ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஆர் ஏதாவது உங்களுக்கு அழுதுகிட்டே இருக்கணும் போல் இருக்கலாம், ரொம்ப சோகமாக நீங்கள் இருக்கலாம். ஜஸ்ட் லெட் த எமோஷன் பி, அண்ட் நீங்களாக இருங்க, அந்த எமோஷன் கூட கொஞ்ச நாள் இருங்க. ஸோ லெட் இட் டேக் சம் டைம், ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகட்டும். இம்மீடியட்டாக எல்லாமே நார்மல் ஆகிடணும், ஆர் நார்மல் ஆகிடணும்னு அவசியம் இல்லை. நாமளும் இம்மீடியட்டாக அதுலேருந்து வெளில வரணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? தெர் இஸ் டோட்டலி நத்திங் ராங் இன் வரியிங் ஆர் க்ரையிங், ஓகேங்களா? அண்ட் நான் கூடயே சொன்ன இன்னொரு பாயிண்ட் அக்செப்டன்ஸ். ஸோ நம்ம எமோஷனை நல்லா ஃபீல் பண்ணிட்டோமா, ஒரு 2-3 மாதம் டைம் கொடுத்துட்டோமா, சோகமாகவே இருக்கமா, ஓகே, இப்போ கொஞ்சம் அக்செப்டன்ஸுக்கு வருவோம். லைட்டாக நடந்த விஷயத்தை ஏற்றுப்போம். எஸ், இட் வாஸ் அ வெரி குட் ஜேர்னி, ஹி வாஸ் அ வெரி குட் பர்சன். அந்த நெருக்கமானவங்க நம்மளோட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு அக்கா அண்ணாவாக இருக்கலாம், நம்மளோட பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். அவங்க ரொம்ப ஜெம்மாக இருந்தாங்கன்னா தே மென்ட் ஸோ மச் டு அஸ். பட் இட் ஹேப்பன், இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட், அது நடந்துருச்சு. யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இனிமேல் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. என்ன, அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்க போகிறதில்ல, லைஃப்பில் இருக்க போகிறதில்ல, அவ்வளோதானே தவிர மெமரிஸ்லே ஆகட்டும், பர்பஸ்லே ஆகட்டும், சோல்லே ஆகட்டும், நிறையா விதத்தில் அவங்க நம்ம கூட இருக்க தான் போகிறாங்க. நம்மளோட நம்பிக்கையில் அவங்க எப்போவுமே நம்ம கூட இருக்க தான் போகிறாங்க, ஓகேங்களா? அதை என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்கிறத நம்ம நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்குது, ஓகேங்களா? ஃபிசிக்கலாக இருந்தப்போ கூட அவங்க நம்ம கூட 24 hours இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. பட் நம்ம நம்பணும் அப்படின்னா அவங்க நம்ம கூட 24 hours இருக்க சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அக்செப்டன்ஸ் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஒரு கொஞ்சம் அக்செப்டன்ஸ், அதுக்கும் டைம் கொடுங்க. ஒரு 1 or 2 weeks, ஒரு 1 month கூட ஆகட்டும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க்னு ஆகட்டும். ஸ்லோலி ஸ்டார்ட் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் இட் ஹேஸ் ஹேப்பன்ட். எஸ், அது அன்ஃபார்ச்சுனேட், பட் அது நடந்துருச்சு, அது யாராலையும் இப்போத்துக்கு மாற்ற முடியாது. பட் அவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போயிடல, எங்கேயும் போகவும் மாட்டாங்க, சரிங்களா? நான் சொன்ன 2வது பாயிண்ட் சூஸிங் அ பர்பஸ். எஸ், ஒரு பர்பஸை சூஸ் பண்ணுறது. இது நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சோல் உங்கள் கூட எப்போவுமே தான் இருக்கும். இப்போது நம்மளை விட்டுட்டு போனவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதாவது ஒன்று இருந்திருக்கும் லைஃப்பில். அவங்க பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் இருந்திருக்கலாம், அவங்களால அதை பண்ண முடியாமல் போயிருக்கலாம், ஆறு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ அதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஆர் இப்போ அதை யார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்பஸை, அந்த ஒரு
அந்த ஒரு விஷனை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உங்கள் லைஃப்க்கான ஒரு சின்ன கோலாக, ஒரு சின்ன பர்பஸாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 பேரை வந்து ஸ்போர்ட்ஸில் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், ஆர் அத்லெட்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து அவங்களுக்கு பண்ணுற நீங்கள் ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். பெரிய சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம். உங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட்டை கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாம் வந்து அவங்களோட பர்பஸை நாம் லைஃப்பில் கொஞ்சம் முன்னெடுத்துக்கிறோம். அதை நாமளும் இப்போ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் பேர் படிக்க வைக்கலாம். அவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடு போடலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் சாப்பாடு போடலாம். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் உங்கள் லைஃபோட ஒரு அப்சஷனாக எடுத்துக்கணும், ஒரு பிக்கர் பர்பஸாக எடுத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் அவங்களுக்கு இருந்த நிறைய பர்பஸஸில் ஒரு பர்பஸை நீங்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த சோல் எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கும். அண்ட் அந்த லைஃப்பை நீங்களும் வாழ்கிற மாதிரி தானே. அதோட ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்னங்க இருக்க முடியும்? ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகி மட்டும் என்ன பண்ண போகிறோம்? இட்ஸ் அபவுட் மேக்கிங் அன் இம்பேக்ட் இல்லையா? அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த விஷயம் நடக்குதுங்கும் போது அவங்க அதில் வாழ்வாங்க. அவங்க கண்டிப்பாக அதில் வாழ்வாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பெருசாக சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. இதில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பேசஞ்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும், குட் திங்ஸ் பேட் திங்ஸ் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கூட வரவங்க பாதியில் நம்மளை விட்டு, அந்த ட்ரெயினை விட்டு இறங்கிடலாம், பஸ்ஸை விட்டு இறங்கிடலாம். இட் ஹேப்பன்ஸ். பட் ராஜாராணி படத்தில் சொல்கிற மாதிரி தான், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா நாமளும் போயிடணும்னு அவசியம் கிடையாது. நாமளும் இருக்கலாம், நாம் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கலாம். நம்ம இன்னொரு பர்பஸ் கண்டுபிடிக்கலாம் லைஃப்பில். நமக்கும் ஒரு லைஃப் இருக்குது, நமக்குன்னு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, நமக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நாம் ஹாப்பியாக வாழ்கிறது தான் அவங்களுக்கு நம்ம பண்ணுற பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் கண்டிப்பாக அவங்களால அதை முடியும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. நீங்கள் லிசன் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பில் இன்னும் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல, ஆர் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உடனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உடனே ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோட எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு 2 வாரங்கள் கழித்து நம்ம இன்னொரு அழகான எபிசோடில் சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.